வணக்கம். வணக்கம் ஐயா வந்து என்ன ஊருங்க? சரிங்க கோஜராஜ் நகருங்க. சரிங்க ஐயா. இந்த முதுகு தண்டுவோட உங்களுக்கு கை கால் நடக்க முடியாமல் எவ்வளோ காலம் இருந்தீங்க? 2 வருஷமாக இருந்தேங்க. 2 வருஷமாக நடக்க முடியல. சம்பாதிக்க முடியல. நான் குனியா நிமிட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ ஐயா கிட்ட வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு யார் சொன்னது நம்ம இந்த வைத்தியசாலை உங்களுக்கு? இங்கே வள்ளலார் மன்றத்தில் ஒருத்தர் சொன்னார். அவர் தான் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு, உங்கள் பேரை எழுதி கொடுத்தாரு. போகர் வைத்தியசாலைன்னு சொல்லி. போகர் வைத்தியசாலை கடவாசல் வைத்தியர் போய் பாரியா சௌரியமாகும்னு சொன்னாங்க. வந்திருக்கேன். எனக்கு சௌரியப்படுத்தி விடுங்க. சரிங்க. இப்போ உங்களுக்கு நான் முன்னதுக்கும் இப்போதுக்கும் எப்படி இருக்குங்க? நல்லா நடந்து பாருங்க, நடந்து காமிங்க. பார்க்குறேன். இப்போ முன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கா? இருக்குங்க. நடந்து காமிங்க, நடந்து காமிங்க. முன்னாடி வந்தது இப்போ வேறு உங்களால் நல்லா நடந்து வர்றீங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. அப்போ உங்களுக்குயா நீங்கள் வந்து உங்கள் பொருளாதார வசதி எப்படியா? உங்களுக்கு யார் யார் இருக்காங்க? பொருளாதார வசதி எனக்கு எதுவும் இல்லைங்க. ஃபுல்லாக இருக்கான். பையன் கவனிப்பு இல்லை. பொண்ணு வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன். பொண்ணு வீடும் நமக்கு ரொம்ப சதம் ஆகாது. சரிங்கய்யா. அதோட எனக்கு சொந்த ஊர் சிதம்பரம், அந்த பக்கம். அதை வந்து இங்கே இருந்ததுனால என்னால் வேலை வச்சு செய்ய முடியல, அங்கே போய் தங்க முடியல. தனியாக இருக்கீங்க? தனியாக இருக்கேன். தனியாக இருந்துக்கிட்டு சாப்பாடு வசதியெல்லாம் ரொம்ப இப்படி கடையில் ஏதோ கிடைச்சா சாப்பிடுவேன், இல்லைன்னா இருந்துருவேன். இப்படியே தான் டீயை குடிச்சிட்டு இருந்துருவீங்க. உங்களுக்கு வசதி தனிமையிலே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ இந்த வள்ளலாறு மன்றத்தில் சொல்லி அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இலவசமாக. வருமானத்துக்கு வழியே இல்லை, தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க, சரிங்க. இந்த போகர் வைத்தியசாலம்லாம் உங்களுக்கான இந்த மருத்துவ உதவியை நான் உங்களுக்கு இலவசமாக செஞ்சு தரேன். இந்த வாரம் வந்திருக்கீங்க. நல்ல முதுவெல்லாம் உங்களுக்கு அந்த L4 L5 டிஸ்கெல்லாம் கொஞ்சம் நடந்திருக்கு. இன்னும் வெகு விரைவில் உங்களுக்கு குணப்படுத்தி மருந்து மாத்திரைகள்லாம் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எண்ணெய் வந்து இரவு நேரத்தில் நல்லா நீங்கள் அந்த பகுதியில் நல்லா தடவிங்க. ஒரு வாரம் கழித்து வாங்க. சீக்கிரமாக உங்களை குணப்படுத்தி வேலைக்கு அனுப்பக்கூடிய பகுதி என்னுடைய வைத்திய செலவு மூலம் நான் உங்களை சரி பண்ணி தரீங்களே. சரிங்கய்யா, நன்றி, வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லதுயா, நன்றியா.